Be strong, for the Lord your God is with you. Be bold, be strong, for the Lord your God is with you. I am not afraid. No, I am not dismayed. Not me. Because I'm walking in faith and victory. Come on, walk in faith and victory. For the Lord your God is with you. Be bold, be strong, for the Lord your God is with you. Be bold, be strong, for the Lord your God is with you. I am not afraid. No, I am not dismayed. Not me. Because I'm walking in faith and victory. Come on, walk faith and victory. For the Lord your God is with you. Be do not afraid. The Lord is at our side. Welcome for another morning service in the name of Triune God. திருத்துவ கடவுளின் திருப்பெயராலே இன்னும் ஒரு வழிபாட்டுக்குள்ளே உங்களை வரவேற்பதில் மகிழ்வடைகின்றேன். ත්‍රියක දෙවියන්ගේ නාමයෙන් මේ පැමිණ සිටිනා ඔබ සියලු දෙනාම නැවත වරක් අපි දේව නමස්කාරයට පිළිගනිමු. Let us listen to the song. வாருமையா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும். අනේ දෙවියනි අපි සමග සිටින්න.
අපි ආඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். Let us pray. வாழும் கடவுளே, நீர் எம்மோடு இருக்கின்றீர், எம்முடன் வாழுகின்றீர், எம்முடன் இணைந்துள்ளீர். உம்மை கண்டுகொள்ளாதபடி, உமது இருப்பு நிலையை உணர்ந்து கொள்ளாதபடி எம்மிடையே நிலவும் அனைத்து இடைவெளிகளையும் இடையூறுகளையும் அகற்றி நீர் எம்முடன் இருக்கிறீர் என்கின்ற உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள எமக்கு உதவி செய்துள்ளோம். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் ஒரே தேவனாய் ஜீவித்து அரசாளுகின்ற நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகின்றோம். ஆமென். Shall we have the readings? Psalm 86 verses 1 to 3. ගීතාවලිය 86 වෙනි ගීතිකාව පළවෙනි පදයේ සිට 3 වෙනි පදය දක්වා. திருப்பாடல்கள் 86 1 முதல் 3 வரை. உதவிக்காக வேண்டல். தாவீதின் மன்றாட்டு. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், வறியவன். என் உரை காத்தலும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியக்கார் காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இறங்குமாறும். எனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடும். பிதாவும் மகனும் பரிசுத்த ஆவியும் மகிமையுண்டாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Amen. The New Testament reading is taken from Paul's letter to the Romans, chapter 6, verses 9 to 11. නවගිරිසුම කියවීම, යවුන් පත්‍ර කියවීම, රෝම පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදයේ සිට 11 වෙනි පදය දක්වා. அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொருத்தமிட்டு இருந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்த பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கின்றார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கின்றார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொருத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது கடவுளின் திருவார்த்தை. கடவுளே, உமக்கே நன்றி. The Lord be with you and also with you. The Gospel according to St. Matthew chapter 10 beginning at 36th words. සුද්ධ සුභාරංචි කියවීම සුද්ධ මතේතුමා අනුව ලියන සුභාරංචියේදී 10 වෙනි පරිච්ඡේදයේ 36 වෙනි පදයේ සිට மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ளது. ஆண்டவரே, உமக்கே மகிழ்ச்சி உண்டாவதாக. பிளவு ஏற்படுதல். நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருத தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு
தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். இது இயேசு கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. Let us pray. May the words of my mouth and the meditation of our hearts be always acceptable in thy sight, O Lord, my strength and my Redeemer. Amen. அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நாளிலே இறை வார்த்தையை உங்களோடு கூட பிற்பதிலே பெருமகிழ்வடைகின்றேன். நாம் வாழுகின்ற இந்த உலகிலே இறைவன் இருக்கின்றாரா என்கின்ற கேள்வியை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் எழுப்பி இருக்கின்றோம். தற்பொழுது நம்மிடையே பரவி வருகின்ற கொடிய வைரஸின் விளைவாக பல லட்சக்கணக்கான உயிர்கள் எங்களை விட்டு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றின் மத்தியில் இறைவனின் இருப்பு நிலை எங்கே? இறைவன் எம் மீது கரிசனை கொண்டிருக்கிறாரா? மானிட வாழ்வில் அவர் இன்னமும் கரிசனையோடு இருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எங்கள் மத்தியிலே எழக்கூடும். எமது பழைய ஏற்பாட்டு வாசகத்தை நாங்கள் பார்த்தால், தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையுள்ள பகுதியில் ஆகார் என்னும் பெண்மணியையும் இஸ்மவேல் என்ற அவளுடைய மகனையும் குறித்த புதுமையான வரலாறு பொதிக்கப்பட்டுள்ளது. அங்கே ஆபிரகாமுடன் வாழ்ந்த ஆகாரும் இஸ்மவேலரும் ஆபிரகாமாலும் அவனுடைய மனைவியாகிய சாராளாலும் துரத்தப்படுகின்றார்கள். வனாந்தரத்தை வந்தடைந்திருக்கின்ற சாராள் அவளிடத்தில் காணப்பட்ட நீர், அப்பம் ஆகியவைகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டன. உணவுக்காக எங்கு செல்வது என்று அந்த பெண்மணிக்கு தெரியவில்லை. குடிப்பதற்கு உரிய நீரும் இருக்கவில்லை. வாழ்வதற்கு இல்லமுமே இல்லாத வனாந்தர பிரதேசம் அது. எனவே சுருங்கக்கூறின் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. அதற்கு அப்பாலே கடந்து சென்று பார்த்தால் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. தனிமையான ஒரு பிரதேசம், விலங்குகள் மற்றும் கொடிய சர்ப்பங்களின் தொல்லைகள் அதிகரித்து காணப்பட்ட இடம். இப்பேற்பட்ட ஒரு உதவியற்ற, கைவிடப்பட்ட, துரத்தப்பட்ட அனுபவங்களின் மத்தியிலே ஆகார் இறைவனின் இருப்பு நிலையை அனுபவிக்கின்றார். அங்கே இறைவன் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, வேதனையோடு நிற்கதிக்குள் இருந்த இந்த பெண்மணியையும் பிள்ளையையும் காண்கிறார். அவர்கள் இறைவனிடத்திலே வேண்டவில்லை, மாறாக இறைவன் காண்கிறார். அப்பொழுது இறைவன் தன்னை ஆகாருக்கு வெளிப்படுத்தி அவளது கண்களை திறந்து அங்கிருந்த தண்ணீர் ஊற்றை காண்பிக்கின்றார். அப்பொழுது அவளும் தண்ணீர் ஊற்றண்டை சென்று தண்ணீரை மொண்டு தானும் குடித்து பிள்ளையின் உயிரையும் காத்துக் கொள்கின்றார். பிள்ளை மரிப்பதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே இருந்த ஆகார் இப்பொழுது பிள்ளை அண்டை வருகிறார். எனவே இறைவன் கரிசனை அளிக்கும் ஒரு இறைவனை இங்கு பார்க்கிறோம். அவர் நமது பக்கத்திலே இருக்கின்றார். அன்று ஆகாரின் பக்கத்திலே இருந்த இறைவன் ஆகார் அவரை காணாத போதிலும் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி ஆகாரின் கண்ணீரையும் பிள்ளையின் உயிரையும் காத்தார். அன்பானவர்களே, இன்று எங்கள் வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட தனிமையான அனுபவம், வனாந்தரமான அனுபவம், அடிப்படை வசதிகளற்ற அனுபவங்கள்,
துரத்துண்டவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியாத அனுபவங்கள், துரத்தப்பட்ட அனுபவங்கள், இவற்றின் மத்தியில் எங்கள் மத்தியில் இருக்கும் இறைவனை எங்களால் கண்டுகொள்ள முடியாத சூழல் ஏற்படுகின்றது. நாங்கள் அழுகின்றோம், இறைவனின் இருப்பு நிலையை கேள்வி எழுப்புகின்றோம். ஆனால் அவர் எங்களிடத்தில் வந்து எங்கள் கண்களை திறந்து தண்ணீரையும் எங்கள் தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தூரத்திலே இல்லை, எங்கள் பக்கத்திலேயே இருக்கின்றார். எங்களோடு அவர் இருக்கின்றார். அவரை நாங்கள் கண்டுகொள்ள ආයත්තමා අද උන්වහන්සේගේ වචනය බෙදාගන්න උන්වහන්සේ දුන්නා වූ වැදගත් කාලය ගැන උන්වහන්සේට මම ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන් අපේ ජීවිතයේදී බලන විට අපේ ජීවිතයේ වැදගත්කම කුමක්ද? ඒ අපේ ජීවිතේ ඒකට හේතුව කුමක්ද? අපේ ජීවිතේට වඩා අපි මරුණොත් හොඳයි කියලා ලෝකයේ තුල හිතනා වූ ලෝකයේ තුල අපි ජීවත් වෙනවා. අද අපි කියවවා වූ යම් පත්‍ර කියවීම වලට එන වෙලාවේදී මේ වගේ අදහසක් එක්ක තමයි ඒ කිතුණු ජනතාව ජීවත් වෙනවා. විශේෂයෙන් නීරු කියනා වූ රජතුමාගේ පීඩනයට මුහුණ දෙන්න එයාලට බැරි වුණා. සත්‍යයක් නැති වුණා. ජීවිතයේදී උනාම අභියෝගවලට මුහුණ දෙන්න එයාලා සූදානම් වීම තිබුණේ නැහැ. ඒ වගේ ලොකු අභියෝගවලට මුහුණ දුන්නා වූ මේ ජනතාවට තමයි පවුල්තුමා ඒ ජනතාවට ඉතාම වැදගත් පණිවිඩයක් දෙනවා. එතුමා කියනවා හරි ඔයාලගේ ජීවිතය ගැන ලොකු ප්‍රශ්නයක් දැන් තියෙනවා. අභියෝගයකට මුහුණ දෙන්න සත්‍යයක් නැතුව ජීවත් වෙනවා කියලා මම දන්නවා. නමුත් එක දෙයක් මම කියන්නේ දෙවියන් වහන්සේ ජීවත් වෙන නිසා අපි ජීවත් වෙනවා කියනවා අදහස වැදගත් කියලා එතුමා ඒ ජනතාවට ලියනවා. එයා ජනතාවට කියන දෙයක් තමයි දෙවියන් වහන්සේ තාම මරුවේ නැහැ. දෙවියන් වහන්සේ ජීවත් වෙනවා. ඒ නිසා අපි ජීවත් වෙන්න ඕන. අපගේ ජීවිතයේදී වැදගත්කම් තියෙනවා. අපගේ ජීවිතයේදී අර්ථයක් තියෙනවා. ඒ නිසා එතුමා දෙනව අදහසක් තමයි දෙවියන් වහන්සේ මරණයට ඉඳලා අපිව ආරක්ෂා කරනව දෙවියන් වහන්සේ විතරක් නෙමෙයි. නමුත් දෙවියන් වහන්සේට පුළුවන් එහාට ගිහිලා ක්‍රියා කරන්න. එතුමා යේසුස් වහන්සේගේ මරණය ගැන එතන සඳහන් කරලා දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේව මරණයෙන් ඉඳලා ආරක්ෂා කරේ නැහැ. නමුත් එතුමාට දෙවියන් වහන්සේ කරාව සාධාරණයක් තමයි එතුමාව නැවත නැගිටුවා. ඒ නිසා දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේට සාධාරණයක් කරා. ඒ වගේ සාධාරණයක් කරාව දෙවියන් වහන්සේ අද අපි සමග ජීවත් වෙනවා. ඒ නිසා ප්‍රශ්නවලට අපි මුහුණ දෙන්න වෙලාවේදී දුක් විඳින්න වෙලාවේදී අපි එක දෙයක් හිතන්න ඕනේ. දෙවියන් වහන්සේ අපි සමග ජීවත් වෙනවා. ඒ අපි සමග සිටිනවා. යේසුස් වහන්සේ සමග සිටිනා වූ දෙවියන් වහන්සේ අපි සමග එතුමා සිටිනවා. ඒ නිසා අපි බය වෙන්න ඕන දෙයක් නැහැ. අපගේ ජීවිතයේදී ජීවිතේ වැදගත්කම් ගැන එතුමා අපිට කියලා දෙනවා. එතුමා ජීවත් වෙන නිසා අපි ජීවත් වෙමු. කියනවා ලොකු පණිවිඩයක් පවුල්තුමා එදා කිතුණු ජනතාවට දෙනවා. ඒ නිසා ආදරණීය දේව ජනතාව විශේෂයෙන් අද අපි අපගේ ජීවිතය ගැන වරණ විට අපගේ ජීවිතයේදී වැදගත්කම් කුමක්ද? අපි මේ වගේ ප්‍රශ්නවලට මුහුණ දෙන්න හේතුව කුමක්ද?
දෙවියන් වහන්සේ ඉන්නවනම් දෙවියන් වහන්සේ අපගේ කඳුරුව දැක්කනවා එයි මේ වගේ වලට අපි මුහුණ දෙන්න බෑ. ඒ වගේ ජීවිතයේ වැදගත්කම කියන හිතන්න හරි අමා අවස්ථාවක් ඉවෙන්න පුළුවන්. නවතව පෞතුමා අපිට දෙනව ලොකුම පණිවිඩයක් තමයි. දෙවියන් වහන්සේ ජීවත් වෙන නිසා අපි ජීවත් වෙන්න පුළුවන්. එතුමා දුකේ වේදනාවෙන් ඉඳලා ආරක්ෂා කරන විතරක් නෙමෙයි. එතුමාට බලයක් තියෙනවා අපිව එහෙට ගිහිලා ආරක්ෂා කරන්න. ඒ නිසා ඒ දෙවියන් වහන්සේට අපි කියමු. ඒ දෙවියන් වහන්සේ අපි සමග ඉන්නව දෙවියන් වහන්සේව අපි තේරුම් ගන්න උත්සාහ කරමු. සියලු දෙනාට යේසු ක්‍රිස්තුයි. My dear people of God, when we come to the gospel reading which we have just heard, the gospel according to St. Matthew chapter 10 verses 34 to 38, where our author of the passage has given an encouragement to the first century Christian community. Even that is applicable even for us today. Well, especially during that time, the Jerusalem temple was destroyed in AD 70 by the Romans king, the son of Vespasian. He destroyed the Jerusalem temple. So the first century Christians, they did not have their place to worship. Even the first century Christians, they were isolated from the Jerusalem temple by the Jewish community. So during this time, they questions about the existence of God. Existence of God. Therefore, the author of the passage encouraged his audience or the community and inviting his own community really to experience the existence of God in their day-to-day lives. First of all, he says, God is God of all, who cares everybody. This is something, the generosity of God. The first century Jewish, they were not ready to accept this concept. But Matthew, he challenged by the grace of God. And he is challenging his own community and asked them to put their trust in God who concerns everybody. Well, especially when we come to Matthew chapter 5 verses 45 and 46. The gospel writer says, God concerned about the good and bad people, who concerned about the birds of the air. So this is a powerful message Matthew says to the community, his community. And he challenged and invited his community to have a trust in that particular God, who is alive, who is not far away from us, who is with us. Secondly, he says, another encouraging or challenging message he has given to his community, saying that if anyone wants to follow Christ, first of all, he or she deny himself or herself. Then take up his or her cross and follow Jesus Christ. So this is something he says, encouraging his first century Christian community to go through the experience of suffering in order to become a disciple of Christ.
experience of suffering. Suffering should be the part and parcel of the day-to-day lives. He encouraging his community to go through this experience. Deny yourselves. Deny yourselves. And also take your own cross. And follow Jesus Christ. So following Christ is not an easy thing. That's what this author says. And also encouraging these people. Do not put your trust in the temple. Do not put your trust in the rituals. Put your trust in Christ. Who is alive? Who is alive all the time? Who is always with us? Temple, of course, is a signs of the worship place. But that is not the permanent place. That can be destroyed by others. But put your trust in Christ, who is always with us. That's another encouraging message he's trying to communicate to his community. Third area he says, he says, sometimes during the ministry of Jesus Christ, he boasted, even though he did good things. But people, they were not ready to accept that. He cast out the demon by the grace of God, but they clearly said that he used the power of Beelzebul. So here, Matthew, taking this example and encouraging community, because the particular time, the early Christian community, they blamed by the Romans. They blamed by the Romans. Even though they did not do any immoral things. But the Roman community, all the time, they blame this community. Therefore, he is encouraging his own community. Matthew says, same thing they have done to Jesus Christ. Do not worry. Even though he cast out the demons by the grace of God, using the finger of God, that particular community, Jewish community, what they did was, they were not ready to accept the truth. But they blame Christ. The same thing they are doing to you as well. Therefore, he is encouraging his community to have a faith in Christ, who is alive, who is with us. He is not far away. The one who is suffering with us, one who is suffering with us, one who cares us, one who encourages us, always with us. Therefore, my dear people of God, even in our day-to-day lives, sometimes when we go through the deepest darkness, we too raise number of issues. We too question the existence of God. Sometimes if we are in a helpless and hopeless situation, we used to raise all these questions. The same thing the early Christian community also raised. But Matthew encouraged the particular community and telling them, put your trust in God, who is with us and also who is suffering with us, who is not far away from us. Therefore, particular God who is at our side, is not far away. Therefore, let us ask God to give his strength and courage to accept his presence, the one who calls us, always with us during the time of tribulations or problem. That's what David says. Even if I go through the deepest darkness, I will not fret. Lord, you are with me. You are with me. May God bless you all. Let us pray. நாங்கள் ஜெபம் செய்வோம். விசேஷமாக இந்த நாளிலும் தந்தையர் தினத்துக்காக நாங்கள் மன்றாடுவோம். Let us pray for the fathers.
அவர்கள் குடும்பத்திலே செய்யும் தியாகங்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு தந்தையர்களையும் பாதுகாத்து பராமரித்து அவர்கள் பொறுப்புணர்வுடன் செயற்பட அவர்களுக்கு உதவுமாறு நாங்கள் மன்றாடுவோம். விசேஷமாக இந்த நேரத்தில் தந்தையர் இல்லாத பிள்ளைகள், தந்தைகள் இல்லாத ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். At this time, let us pray for the children who do not have fathers, and also we pray for the fathers. Lord, help them to give you strength and courage. विशेषයෙන් අපි අපගේ පිය කෙනා පියාඥා කරන අතර තමුන්ගේ වගකීම කරියටම ඉටු කරන්නට දෙවියන් වහන්සේ වරදෙන්න ඕන කියලා අපි ආඥා කරමු. දුක්ඛේ වේදනාවන්ට සිතුල්ලාම ජනතාව ගැන අපි මතක කරලා ආඥා කරමු. විශේෂයෙන් දෙවියන් වහන්සේ අපි සමග ඉන්නවදෝ කියන අවශ්‍යකම් තුල ගමන් කරන ජනතාවට දෙවියන් වහන්සේගේ ශක්තිය සහ ධෛර්යය දෙවියන් වහන්සේ දෙන්න ඕන කියලා අපි ආඥා කරමු. Lord, hear our prayer, let our cry come unto you. May the grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with us all, now and forever. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.